இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சைனீஸ் ஐட்டம் தான். சைனீஸ் ஈமி சூப் மாதிரி. அதாவது ஆக்சுவலி இது கிளேபாட் ஈமி. என்கிட்ட கிளேபாட் இல்லாததுனால நான் இதை வந்து கொஞ்சம் சூப் மாதிரி செஞ்சிட போகிறேன். கிளேபாட் இருக்கிறவங்க இதை கிளேபாட்லேயே செய்யலாம், நல்லாயிருக்கும். வீடு மாற்றும் போது என் கிளேபாட்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால நான் இப்போ சும்மா தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் இப்போ வந்து கேரட்ஸ் ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக், அப்புறம் இது ஜிஞ்சர், ட்ரைட் மஷ்ரூமை நான் சோக் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட சோக் பண்ணிவிட்டு தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜூலியன்ஸாக கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்சோய் வச்சுருக்கேன். அப்புறம் பெப்பர், சுகர், பெப்பர், அப்புறம் இது செசமி ஆயில். இங்கே வந்து கார்ன் ஸ்டார்ச். நான் வந்து ஒரு இதுக்கு உள்ள அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா எல்லாம் ஊறிடும் மீ. ஸோ அதுக்கு மெயினாக ஈமி தேவைப்படும். இப்போ சாஸஸ் வந்து ஆயிஸ்டர் சாஸ், டார்க் சோய், லைட் சோய் இதெல்லாம் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ இதோட சால்ட் தேவைப்படும். இப்போ வந்து நம்ம இங்கே ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் விடுறோம். எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சைனீஸ் ஐட்டம்ஸுக்கு ஆலிவ் ஆயில் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போடும், 1 ஸ்பூன். ஆலிவ் ஆயில் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சூடாகும். இது ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இதில் கார்லிக் போடுறோம். கார்லிக் அண்ட் ஜிஞ்சர், கொஞ்சமாக ஜிஞ்சர். கார்லிக் தான் நிறைய போடணும், ஜிஞ்சர் வந்து கொஞ்சமாக. இதை வந்து சாப்பிட்டு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 5 minutesக்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இதுதான் ஈமி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து கிளேபாட் ஈமி. ஆக்சுவலி கிளேபாட்டில் செய்கிறது தான். என்கிட்ட கிளேபாட் இல்லாததுனால நான் இப்போ இது வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. வதங்கினோன்னே இப்போ வந்து ட்ரைட் மஷ்ரூம் சோக் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீட்டுக்கு பதிலாக நமக்கு இதுதான். கேரட் ஜூலியன்ஸ், அது ரெண்டும் இது பண்ணோன்னே நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடும். 2 cups ஆஃப் வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். ஒரு மீ நான் பண்ண போகிறேன். ஒரு போர்ஷன் நான் இப்போ பண்ணி காட்டுறது ஒரு போர்ஷன் தான் பண்ணுவேன். இது வந்து லைட்டாக பாயில் ஆகும்போதே இதுலேயே லைட் சோய் சாஸ், டார்க் சோய் சாஸ், oyster சாஸ், 1 ஸ்பூன் தான் எல்லாமே. இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இதுலேயே சுகர் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே அதில் போடுவோம்.
கார்ன்ஃப்ளவர் வந்து ஒன் ஸ்பூன் எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ எக்கு சேர்க்குறவங்க இந்த நேரத்தில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா இது திக்காயிரும். ஸோ இது ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, இந்த சூட்லேயே அப்புறம் குக் ஆகிடும். நம்ம இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் செசமி ஆயில் ஒரு ஸ்பூன், லாஸ்ட்டில் நம்ம பக்சோய் எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க பக்சோயை போடும். இது வந்து பிளான்ச் பண்ணியும் போடலாம், நான் சும்மா தான் போடுவேன். அவ்வளோதான். அப்போ Claypot Yee Mee is ready. இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு இந்த சூட்லேயே இந்த இது வந்து அவ்வளோதான். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போர்ஷன் இப்போ செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எத்தனை போர்ஷன் வேணுமோ 2 பேருக்குன்னா 2 அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் ஒரு இதோட அளவு தான் சொல்லியிருக்கேன். இதையே தான் நம்ம இப்போ Claypot Yee Meeனா வேறு ஒன்றும் இல்லை, இதையே நம்ம Claypotல செய்வோம். இப்போ Claypot இல்லாததுனால நான் வந்து பேனில் செஞ்சுட்டு போட மாட்டேன். இப்போ Claypotனா Claypotல செஞ்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணுவோம். Claypotோட சர்வ் பண்ணுவோம். Our Claypot Yee Mee is ready now.